Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி நம்ம பை அண்ட் செல் எங்கே போகலாம் எப்படி போகலாம் அப்படின்றத எஸ்எம்சி பேஸ்ட் அனலைஸ் பண்ணி நம்ம ப்ரீ மார்க்கெட்டாக இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் வந்து என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ், ப்ராஃபிட் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நம்மளுடைய எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பயப்படணும் விருப்பம் இருந்தால் என்னோடய பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டேவோட அனலைசிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ யூரோஇஸ்டி அண்ட் கோல்டு வந்து அனலைசிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது மார்க்கெட் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், நம்ம இங்கே 4 ஹவரில் இருக்கக்கூடிய இந்த சப்ளை வந்து கொடுத்துருந்தோம் செல்லுக்கு. மார்க்கெட் வந்து இந்த சப்ளையை மிட்டிகேட் பண்ணிவிட்டு இந்த சப்ளைவை என்ன பண்ணிட்டான், பிரேக் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய 4 ஹவர் சப்ளைவை மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டான். பட் மார்க்கெட் வந்து ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம 15 மினிட்ஸில் ஒரு சப்ளை வந்து நம்ம கொடுத்துருந்தோம் கன்ஃபர்மேஷனுக்கு. லாஸ்ட் டைம் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் நம்ம என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். இந்த சப்ளைக்கு மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணாமல் கீழே போயிட்டான். ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கன்ஃபர்மேஷனோட இந்த எக்ஸ்ட்ரீம் சப்ளைக்கு மார்க்கெட் இன்றைக்கி வந்தான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளை எடுத்திருந்தோம். அதுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ரீம் சப்ளைக்கு மார்க்கெட் இன்றைக்கி வந்தான். இன்றைக்கி வந்து நம்ம என்ன கொடுத்துருந்தோம், இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ஐடியா வந்து கொடுத்துருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய சப்ளை பார்க்கலாம். ஸோ 4 ஹவர் சப்ளை மெட்டிகேஷன் நமக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை. ரீஃபண்ட்மெண்ட் மெட்டிகேஷன் 5 மினிட் போகிறோம், கன்ஃபர்மேஷன் இருக்கா பாருங்கள், நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. ஓகேங்களா? மேலே இருக்கக்கூடிய இந்த 15 மினிட்ஸோட சப்ளைவை எடுத்து செல் வந்து பண்ணுங்கள், கன்ஃபர்மேஷன் கொடுத்தா செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ 15 மினிட்ஸோட சப்ளை நம்ம என்ன பண்ணுறோம், 5 மினிட்டுக்கு போகிறோம். 5 மினிட்டில் நமக்கு எங்கேயுமே கன்ஃபர்மேஷன் இல்லை. இந்த இடத்துல நமக்கு பிவைஸ் பண்ணி நமக்கு கீழே இங்கே வந்து சோச் வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? இந்த சோச்சுக்கு அப்புறம் நமக்கு சப்ளை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து சப்ளை இருந்தது. ஸோ இந்த சப்ளையில் ஒரு என்ட்ரி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது எப்படின்னா, இந்த சோச் கொடுத்த உடனே என்ட்ரி வந்து கொடுத்தோம். பட் மார்க்கெட் அப்படியே கீழே வந்து இங்கே இருக்கக்கூடிய லோ வந்து பிரேக் பண்ணிட்டான். ஸோ 15 மினிட்ஸில் இங்கே இருக்கக்கூடிய லோ வந்து பிரேக் பண்ணிட்டான். ஸோ எகைன் 15 மினிட்ஸுக்கு போகிறோம். 15 மினிட்ஸில் மேலே ஹண்ட்டு. ஓகேங்களா? 15 மினிட்ஸில் மேலே ஹண்ட்டு, சோச், டபுள் சோச். நமக்கு 2 சோச் வந்து நடந்திருக்கு. ரைட்டா? ஸோ இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்டை பிரேக் பண்ணலை. மார்க்கெட் இங்கேருந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ நம்ம இங்கே போட்டிருந்த ஆர்டரை என்ன பண்ணியாச்சு, கன்ஃபர்மேஷன் பார்க்க வந்து சொல்லிட்டோம். ஓகேங்களா? நம்ம டைரக்ட் என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம் 5 மினிட்டில். ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இங்கே சோச் பண்ணிட்டான். பட் டிமாண்ட் வந்து பிரேக் பண்ணல. நமக்கு இது ஒரு லிக்விடிட்டி அன்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அதனால் எகெயின் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? இப்போ கன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்கணும், இங்கே இருக்கக்கூடிய 15 மினிட்ஸோட சப்ளைக்கு போயிடணும். ஓகேங்களா? இப்போ இருக்கக்கூடிய இந்த 2 ஆர்டரையுமே வந்து எடுத்துகிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை 5 மினிட்டில் இங்கே ஒரு சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்த ஒரு சப்ளை வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ அதனால் 15 மினிட்ஸ் சப்ளை எடுக்கிறோம். 15 மினிட்ஸ் அண்ட் 5 மினிட்டுக்கு வந்து போகிறோம். ஸோ 5 மினிட்டில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 1 மினிட்டில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து 1 மினிட்டில் செல் பண்ணலாம். இப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷனே 1 மினிட் தான். அப்படி 1 மினிட்டில் நம்ம செல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 15 மினிட்ஸ். ஸோ 1 மினிட்டில் செல் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ தூரம் செல் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வரைக்கும் செல் பண்ணலாம். 15 மினிட்ஸில் இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது அன்மெட்டிகேட்டட். இந்த டிமாண்டை நல்லா பார்த்துக்குங்க. இந்த டிமாண்ட் வரைக்கும் செல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ யூரோ யூஎஸ்டி இங்கே இருக்கக்கூடிய இந்த லோ எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இந்த லோ எடுத்துடலாம் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் இந்த லோவுக்கு வரலும் நம்ம டிபி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் வரைக்கும் நம்ம வந்து ஹோல்டு பண்ண போகிறோம். இதான் வந்து நம்மளோட பிளான். 15 மினிட்ஸில் போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டை நோட் பண்ணிக்கங்க. மேலே இருக்கக்கூடிய 15 மினிட்ஸில் மார்க்கெட் மெட்டிகேட் 5 மினிட்டுக்கு போனோம். 5 மினிட்டில் நமக்கு சப்ளை வந்து கொடுத்துருந்தோம். 2 இங்கே கீழே வரைக்கும் வந்து சோச் வந்து பண்ணிட்டான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த என்டையர் ஸ்ட்ரக்சருமே
இந்த என்டையர் ஸ்ட்ரக்சருமே ஒரு லிக்விடிட்டியாக இருக்குது. அதனால நம்ம எகெயின் 5 மினிட்டுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி 1 மினிட்ல நமக்கு என்ட்ரி கிடச்சிருச்சுன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வரைக்கும் நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்து பிளான். ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம், நமக்கு இந்த ஹையை எடுத்துட்டான் அப்படின்னு வச்சுப்போம். இந்த ஹை எடுத்துட்டான்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. என்ன ரீசன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த மூமெண்ட்டே ஒரு லிக்விடிட்டி. ஓகேங்களா? அதனால் மார்க்கெட் மேலே போகும் சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஓகேங்களா? அதையும் வந்து பார்த்துக்கலாம். அப்படி சோச் எடுத்துருச்சு அப்படின்னா நம்ம அடுத்த பிளான் வந்து கொடுத்துருவோம். இப்போ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து செல் வந்து பண்ணணும், இல்லைனா பிரேக் பண்ணால் பை வந்து பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் ஃபஸ்ட்டு இந்த சப்ளையில் என்ன பண்ணியிருக்கான், மிட்டிகேட் 4 ஹவரில் மிட்டிகேட் பண்ணிட்டான். 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் வந்து மிட்டிகேட். ஸோ 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல நமக்கு மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் இந்த ஹையை எடுத்து அதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹையை வந்து எடுத்துருந்தோம். ஸோ இதில் கிடைச்ச இந்த சப்ளைவை நம்ம கொடுக்கல, எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல செல்லுக்கு. ஓகேங்களா? ஏன்னா இது ஆக்சுவலாக சப்ளைவே இல்லை. ஓகேங்களா? அப்போ மறுபடியும் மார்க்கெட் இந்த ஹை எடுக்கலாம். இந்த ஹை எடுக்க தான் சான்ஸ் இருக்குது. அதனால் இன்றைக்கி கோல்டில் எந்த ஒரு அப்டேட்டும் நான் கொடுக்கல. ஸோ நான் நினச்ச மாதிரி மார்க்கெட் வந்து ஹையை வந்து எடுத்துட்டான். இப்போ ஹையை எடுத்துட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிள். இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் இருந்து பை. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். இது கரெக்டான டிமாண்ட் இல்லை. பட் இந்த ஸ்ட்ரக்சரில் இதை விட்டால் வேறு டிமாண்டும் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் பை வந்து பண்ண போகிறோம். இன்கேஸ் இதில் மார்க்கெட் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா, இங்கே ஃபெயில் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் இந்த லோவை அடிச்சிடும். கீழே இருக்கக்கூடிய லோவை அடிக்கும். நம்ம உடனே ஃப்ளிப் எடுத்து இன்கேஸ் லாஸ் பண்ணியிருந்தால் ஃப்ளிப்பில் போயிட்டு நம்ம ப்ராஃபிட் வந்து எடுக்க போகிறோம். இதுதான் பிளான். ஒன்று இதிலேருந்து பை ஆகணும், இல்லைனா ஃபெயில் ஆகணும். ஃபெயில் ஆனால் நம்ம லாஸ் பண்ணியிருந்தால் லாஸை வந்து ரெக்கவர் வந்து பண்ண போகிறோம். இதுதான் வந்து பிளான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல டிமாண்ட் 15 மினிட்ஸ் போகிறோம். நல்ல மேனிப்புலேட்டட். ஸோ ஒர்க் ஆகவும் சான்ஸ் இருக்குது. நல்லா மேனிப்புலேட் பண்ணி ப்ரைஸை மேலே கொண்டு போயிருக்கான். அப்போது கோல்டு இது ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இது ஒர்க் ஆக சான்சஸ் வந்து ஹை. இந்த ஆல் டைம் ஹையவே நம்ம வந்து டார்கெட் வந்து பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து மூமெண்ட். ஸோ இது நமக்கு டிமாண்டு வந்துச்சுன்னா பை, நமக்கு சப்ளை வரல. டிமாண்ட் வந்ததுக்கப்புறம் பை வந்து பண்ண போகிறோம். AUD USD இந்த சப்ளையில் நமக்கு ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இங்கே ஹிட்டனில் இருக்கக்கூடிய எந்த சப்ளையை மார்க்கெட் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த சப்ளையில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான், இப்போ செல் ஆகிட்டுருக்கான். இப்போ செல் ஆகிறான் அப்படின்றத வச்சுட்டு நம்ம செல் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும். அப்போ கன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குது, நமக்கு இங்கே பிரேக், ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர், அதை விட்டுறணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு சோச். ஓகேங்களா? ஸோ தேர் இஸ் நோ சப்ளை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், எகைன் BOS வந்து மார்க் பண்ணுறோம். இந்த BOSல நமக்கு இது வந்து சப்ளை. இந்த சப்ளைக்கு நமக்கு லிக்விடிட்டியோ இன்டியூஸ்மெண்ட்டோ இல்லை. அப்போது கண்டிப்பாக இந்த 2 ஹையை பிரேக் பண்ண சான்ஸ் இருக்குது. அப்போ மார்க்கெட் ஏதாவது டிமாண்டில் கண்ட்ரோல் எடுக்கணும். ஸோ இந்த டிமாண்டை நோட் பண்ணுங்கள். 5 மினிட் போங்க. 5 மினிட்டில் இதில் நமக்கு லிக்விடிட்டி மூமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அப்படி ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இந்த டிமாண்டில் பவர் இல்லை. ஓகேங்களா? இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் மேலே போய் இங்கே இருக்கக்கூடிய 2 ஹையும் இங்கே இருக்கக்கூடிய 2 ஹையுமே மார்க்கெட் பிரேக் பண்ணலாம். ரைட்டா? மார்க்கெட் பிரேக் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த டிமாண்ட்லேருந்து பை பண்ண வேண்டாம். இது ஃபெயில் ஆகிட்டு போகவும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் லிக்விடிட்டி ஹண்ட். இப்படி அடிச்சுட்டும் மேலே போக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த சப்ளையும் எடுத்துக்கங்க. இந்த சப்ளையில் செல் பண்ணணும் அப்படின்னா 2 கன்ஃபர்மேஷன் கொடுத்தா செல் பண்ணணும். அப்படி இல்லைனா விட்டுறணும். மார்க்கெட் மேலே போக சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் 1 ஹவர் டிமாண்ட், 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட் இருக்கான்னு பார்க்குறோம். 5 மினிட்டில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் இந்த இடத்துல இருக்குது, கீழேயும் இருக்குது. ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணுறான், ரீஃபண்ட்மெண்ட்டை வந்து ஃபெயில் பண்ணுறான். ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு
இங்கே இருக்கக்கூடிய பிஓஎஸ், அடுத்த பிஓஎஸ், மார்க்கெட், சோச். ஓகேங்களா, இந்த இடத்துல நமக்கு பிஓஎஸ். ஓகேங்களா, ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், 4 ஹவர் 1 ஹவர். எகைன் மறுபடியும் வரேன். 1 ஹவர் டிமாண்ட், 5 மினிட், நோ ரீஃபைன்மெண்ட். அதனால் இப்படியே வந்து கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். ஸோ இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்த இந்த டிமாண்ட், பட் இந்த டிமாண்டில் நான் எந்த ஒரு என்ட்ரியும் கொடுக்கல. ரீசன், இந்த 1 ஹவரே நமக்கு வந்து ரொம்ப டீப்பாக இறங்கி தான் போயிட்டுருக்கான். அண்டர்ஸ்டாண்டா, இப்படி இறங்கி போயிருக்கான். ஸோ பை ஆர்டரே வந்து சுத்தமாக இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் இது நமக்கு ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்கல. பட் 2 டைமு மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணி போயிருக்கான். அதுக்குன்னு நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஒரு டிமாண்டோ இதில் போய் நம்ம பை அந்த மாதிரி எடுத்துடக்கூடாது. எடுக்கிறது ரிஸ்க் தான். ஓகேங்களா, ஏன்னா ரெக்கவரே வந்து கரெக்டாக இல்லை. ஓகேங்களா, அப்போ இது எடுக்கிறது ரிஸ்க் தான். ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக், இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்ட்லேருந்து பை பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே லிக்விடிட்டி. ஸோ இருந்தாலும் இந்த டிமாண்டில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏதாவது நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குதான்னு பாருங்கள். அதுக்கு கீழே இருக்கிறதும் ஒரு டிமாண்ட் தான். ஸோ அது ஃபுல்லாக கூட மார்க் பண்ணி வைக்கலாம். ஸோ 1 மினிட், ஓகே 5 மினிட், 1 மினிட்டில் ரீஃபண்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்துச்சுன்னா, இந்த இடத்துல வந்துச்சுன்னா கன்ஃபர்மேஷன் கொடுக்குதான்னு பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணி கூட நம்ம பை வந்து பண்ணலாம். பட் எனக்கு இதில் வந்து ஹோப் இல்லை. ஓகேங்களா, ஹோப் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் இதில் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து பை வந்து பண்ணலாம். ஓகேங்களா, லாஸை கம்மியாக வச்சுட்டு கூட பை பண்ணலாம். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பை கொடுக்கறது மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை வரைக்கும் போயிடும். ஸோ இதான் வந்து பிளான். அடுத்து டிமாண்டுக்கு வரல, மார்க்கெட் வந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி வந்து எடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய 4 ஹவர் டிமாண்ட்லேருந்து பை கொடுத்துருந்தோம். மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறான். அதே மாதிரி ரீஃபண்ட்மெண்ட்டை வந்து பிரேக் பண்ணுறான். ரீஃபண்ட்மெண்ட்டை ஃபெயிலியர் பண்ணி நம்ம இதை பற்றி எஸ்டர்டே வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். ஸோ லோ வந்து எடுத்திருக்கான், இங்கே ஹையை இங்கே எடுத்திருக்கான். அப்படி பைன்னு பார்த்தா கரெக்டான பை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் இருக்குது. இதில் இருந்தால் பை வந்து இருக்குது. ஓகேங்களா, பை வந்து போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணி டீப்பாக கீழே வந்துட்டு எகைன் மார்க்கெட் வந்து மேலே போகிறான். இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு எகைன் மார்க்கெட் மேலே போகிறான். இந்த டிமாண்ட்லேயும் பவர் கம்மியாக தான் இருக்குது. இதையும் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஹவரில் இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது. அப்போது 15 மினிட்ஸில் மேலேருந்து செல் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி இது வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த சப்ளை எடுத்து கன்ஃபர்மேஷன் பார்க்க சொல்லியிருந்தேன். மார்க்கெட் மிட்டிகேட் 5 மினிட் போகிறோம். ஸோ 5 மினிட்டில் நமக்கு இந்த இடத்துல ரீஃபைன்மெண்ட் மிட்டிகேட். ஓகேங்களா, ஸோ இங்கே ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்குது. ஸோ ரீஃபைன்மெண்ட் மிட்டிகேட். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், 1 மினிட்டுக்கு போகலாம். ஸோ 1 மினிட்டில் கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ எங்கே கன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹை, இந்த லோ. ஸோ இங்கே தான் மார்க்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா, அப்படியே இங்கே பாருங்கள், எங்கேயாவது சப்ளை இருக்கா? ஸோ இந்த ஹை வரைக்குமே பார்க்கக்கூடாது. ஓகேங்களா, இந்த ஹை வரைக்கும் பார்க்கக்கூடாது. இந்த ஹைக்கு மேலே சப்ளைஸ் எங்கேயாவது இருக்கா பாருங்கள், எங்கேயுமே சப்ளை இல்லை. ஓகேங்களா, அதனால் நம்ம இன்றைக்கி இதில் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. கன்ஃபர்மேஷன் கொடுத்தான், ஆனால் சப்ளை வந்து கரெக்டாக இல்லை. அப்போ மார்க்கெட் எகைன் மேலே போயிடும் அப்படின்றது அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதனால் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல இன்றைக்கி. ஸோ மார்க்கெட் மேலே தான் போயிட்டான். ஓகேங்களா, மறுபடியும் 5 மினிட் போவோம். 5 மினிட்டில் நமக்கு ரீஃபைன்மெண்ட் இருக்குது. ஓகே, இது கூட ரீஃபைன்மெண்ட் தான். இது ரீஃபைன்மெண்ட் மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ இந்த ரீஃபைன்மெண்ட்டை எடுத்துருவோம்.
ஸோ மேலே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட் மிட்டிகேட் 1 மினிட்டுக்கு போகிறோம். 1 மினிட்ல நம்ம எகென் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ எகென் இங்கே பிரேக் ஆயிருக்கு. மார்க்கெட் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இந்த இடத்துல நமக்கு சோச் வந்து கொடுத்துருக்கு. ரைட்டா? இந்த இடத்துல சோச் கொடுத்துருக்கு. இந்த சோச்சுக்கு மேலே நோ சப்ளை. ஓகேங்களா? இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இதை எடுத்துக்கங்க. இதை இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துக்கங்க. இதை இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துங்க. இதில் நம்ம செல் பண்ணலாமா? ப்ரீவியஸ் ஐ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதுக்கு மேலே இப்படி போட்டுருங்க. இதில் செல் பண்ணலாம். பட் இந்த சப்ளை இருக்குது பார்த்தீங்களா? இந்த சப்ளை வேலிடாக இல்லை. ஓகேங்களா? இந்த சப்ளை வேலிடாக இல்லை. அதனால இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதோட ப்ராஃபிட் நமக்கு ஒர்த்தான்றதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருவோம். இதில் நம்ம பிளான் பண்ணுற ப்ராஃபிட் ஓகேவா, ஒர்த்தாக இருக்குமான்றது செக் பண்ணிடுவோம். ஸோ கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு நம்ம டார்கெட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த டிமாண்டுக்கு நான் வைக்கிறேன். ஸோ 1:99 வருது. ப்ராஃபிட் நமக்கு டோட்டலி ஒர்த்து தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட்டுக்கு நம்ம லாஸ் பண்ணுறதுல பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? இதில் போய் நம்ம லாஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5 மினிட் 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வந்து போகிறேன். 15 மினிட்ஸில் நமக்கு மேலே எக்ஸ்ட்ரீம் சப்ளை இருக்குது. ஓகேங்களா? இந்த எக்ஸ்ட்ரீம் சப்ளையில் நமக்கு செல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது எக்ஸ்ட்ரீம் சப்ளையில் செல் ஆகணும் அப்படின்னா இந்த சப்ளை ஃபெயில் ஆயிரும். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல நமக்கு லாஸ் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த லாஸை நம்ம ஃபேஸ் பண்ணலை அப்படின்னா நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. இதில் லாஸ் ஆகிடுமே அப்படின்றத நம்ம பயந்துக்கிட்டு இந்த ட்ரேடை எடுக்காமல் விட்டோம் அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் ட்ரேடையும் அப்படி தான் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் தைரியமாக வந்து எடுக்கணும். இது லாஸ் ஆயிரும், இது லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். லாஸ் ஆனாலும் நமக்கு எப்படி லாஸ் ஆகணும்? 0.5%. ஓகேங்களா? 0.5% தான் லாஸ் வந்து ஆகும். அப்போ நோ ப்ராப்ளம். லாஸ் ஆனால் ஆகிட்டு போகுது, அது ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த ட்ரேடு வந்து நான் போடுறேன். இப்போ நான் நைட்டு 12:38 டைமு, இந்த டைமுக்கெலாம் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? கரெக்டான லிக்விடிட்டி கிடையாது. இந்த நல்லா பாயிண்ட்டை நோட் பண்ணிங்க. இந்த சப்ளைன்றது ஆக்சுவலாக ஒரு நல்ல சப்ளை இல்லை, ஆனால் ரெக்கவர் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகேங்களா? அதனால் இதில் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ப்ராஃபிட்டு கொஞ்சம் வர்த்தபிள் தான், 1:99 அப்படின்றது. சரி, இதில் நான் $50 ரிஸ்க் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்போது $50 ரிஸ்க்குக்கு எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு பார்க்கலாம். யூரோ ஏயுடி $1.38 வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். 1.40 கூட யூஸ் பண்ணலாம். 1.40. ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் வந்து நம்ம பார்க்கும்போது $50 ரிஸ்க்குக்கு நமக்கு $5,013 வந்து ப்ராஃபிட் வந்து இருக்குது. ஆனால் பொறுமையாக ஹோல்டு பண்ணணும் இதை. ஓகேங்களா? வந்தால் ப்ராஃபிட், போனால் 0 லாஸ், அந்த மாதிரி பிளான் பண்ணி பொறுமையாக ஹோல்டு பண்ணணும். சரி, இப்போது இப்படி இருக்குது. நம்ம வந்து என்ட்ரி வந்து போட்டுடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த நல்லா கவனிக்கணும். இப்போது யூரோ ஏயுடியில் எவ்வளோ ஸ்ப்ரெட்டு போய்கிட்டு இருக்குன்றத பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ என்னோட ஃபண்டட் அக்கௌண்ட்டில் யூரோ ஏயுடி வந்து பார்த்தீங்கன்னா 15ல் போயிட்டுருக்கு ஸ்ப்ரெட்டு. ஓகேங்களா? ஸ்ப்ரெட்டு வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணணும்னா 15 பாயிண்ட்டை என்ட்ரி பாயிண்ட்டில் வந்து 15 பாயிண்ட்டை வந்து நான் கீழே வந்து இறக்கணும். ஓகேங்களா? 15 பாயிண்ட் வந்து கீழே இறக்கணும். சரி, இப்போது 458. ஓகே, 458 இதுதான் என்ட்ரி பாயிண்ட். அதே மாதிரி 15 பாயிண்ட்டை எஸ்ஸில் மேலே தூக்கணும். ஓகேங்களா? அப்போது எவ்வளோ வருது? 30, 40. ஓகே, இப்படி போட்டால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இப்படி நான் என்ட்ரி வந்து போடுறேன். இப்போது 1:99ன்றது 1:62 மாறிடுச்சு.
ஓகேங்களா? இது நமக்கு செட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா, 1:6 ரிஸ்க் என்ட்ரி 1:62 ட்ரை பண்ணுறது எனக்கு வந்து ஓகேவா இல்ல. சரி, நம்ம ஒன்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துருவோம். 79 ஸோ 0.8 ஓகே. 0.9 தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஆக்சுவலா 85 இந்த மாரி தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? 8, 6 ஓகே 9ஏ வந்து யூஸ் பண்ணுவோம். 0.9 தான் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் வந்து பார்த்துருவோம். 3213 வந்து ப்ராஃபிட் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்ப்ரெட் வேல்யூ அதிகமாக இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த ப்ராஃபிட் கூட ஓகே தான். ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல $50 ரிஸ்க் வந்து எடுத்து நம்ம இங்கே ட்ரேடு வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு டெசிஷனல் அப்படின்றனால நமக்கு இன்ட்ராடே கொடுக்க தான் சான்சஸ் வந்து இருக்குது. இருந்தாலும் நம்ம பொசிஷனே ஹோல்டு பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஒரு என்ட்ரி பிடிச்சோம் அப்படின்னா பெரிய ப்ராஃபிட்டோட வெளியே வர்றது தான் என்னோட ஒரு பாலிசி. நான் எடுக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத கூட சொல்லலாம். ஸோ அதனால் இங்கே நான் வந்து பொசிஷனே ஹோல்டு பண்ண போகிறேன். ஸோ 1 மினிட்ல என்ட்ரி வந்து போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பிளான். பட் இப்படி இந்த மாதிரி 1:77 இருந்தால் கூட எனக்கு பெட்டராக இருக்கும். பட் இதோட ஸ்ப்ரெட் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்றனால ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைனா வேறு வேணால் பண்ணலாம். இந்த இடத்துல மார்க்கெட் கரண்ட் ப்ரைஸ் வரணும் வெயிட் பண்ணி அதோட ஸ்ப்ரெட் வேல்யூ நல்லா உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ட்ரி அதிகமான லாட்டில் என்ட்ரி வந்து போடலாம். இப்படி வேணால் பண்ணலாம். ஓகே 1.1 வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ ப்ராஃபிட் வந்து எவ்வளோ இருக்குது? 3000 ஒரு 4000க்கு நமக்கு ஒரு $80 $70 வந்து கம்மியாக இருக்குது. $60 வந்து கம்மியாக இருக்குது. இட்ஸ் ஓகே. இது கூட ஒரு நல்ல ட்ரேடு தான். அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் வெயிட் பண்ணி மார்க்கெட் இந்த சப்ளைக்குள்ளே வந்ததுக்கப்புறமா என்ட்ரி வந்து எடுக்க போகிறேன். ஸோ இது நல்லா பார்த்துக்குங்க. நமக்கு அன்டைமில் ட்ரேட் பண்ணுறோம். இன்ட்ராடே எக்ஸ்ட்ரீம் அவைலபிளாக இருக்குது. அதனால் மார்க்கெட் எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறதுக்கு தான் மார்க்கெட் ரொம்ப ட்ரை பண்ணோம். இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுக்குதே அப்படின்ட்டு நம்ம இந்த இடத்துல ட்ரை பண்ணுறோம். இது லூஸ் ஆகவும் சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி லூஸ் ஆனால் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி 0.5% வந்து லூஸ் ஆகணும். இந்த இடத்துல நைட் மார்க்கெட் அப்படின்றனால 0.25 தான் நான் ரிஸ்க் வந்து எடுக்கிறேன். ஓகேங்களா? 25ன்றது நோ ப்ராப்ளம். அதெல்லாம் ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணிடலாம். சரி, இதான் வந்து பிளான். பார்க்கலாம் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான்னு. ஸோ மார்க்கெட் வந்து சப்ளைக்கு போயிட்டான். கன்ஃபர்மேஷன் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ சப்ளைன்றது டெய்லி 4 ஹவர் போயிட்டோம். ரீஃபைன்மெண்ட் எடுத்துட்டோம். ரீஃபைன்மெண்ட் ஒன்ஸ் ஃபெயிலியர் ஆகிட்டுக்கான்னு பார்த்துங்க. ஃபெயிலியர் ஆகலை. 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் இப்போ தான் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான். 15 மினிட்ஸில் இருக்கும். இந்த இடத்துலேருந்து செல் பண்ண வேண்டியதான். பட் இந்த செல் வந்து இதுவும் ஒரு டிசிஷனல். இங்கே செல் பண்ணுறது இதோட டிபியை வந்து நம்ம எங்கே வைக்கிறோம், கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வரைக்கும் டிபியை வந்து செட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். இது டெய்லி டைம் ஃப்ரேம். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியே நம்ம இந்த சப்ளையில் இருந்து கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வரைக்கும் நம்ம செட் பண்ணலாம். மார்க்கெட் போகும். பட் இது ஒரு இன்ட்ராடே அப்படின்றனால இந்த டிமாண்ட் வரைக்கும் செட் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? இந்த டிமாண்ட் வரைக்கும் செட் பண்ணுறது பெட்டர். லோ வரைக்கும் கூட செட் பண்ணலாம். அப்போது இப்படி ஒரு டிமாண்டில் நம்ம செட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த டிமாண்டில் செட் பண்ணுறோம் அப்படின்னா டெய்லி வந்து செல்லில் இருக்குது. அப்போ இன்ட்ராடே மார்க்கெட் கொடுக்க சான்ஸ் இருக்குது. இந்த லோவில் கூட நம்ம செட் பண்ணலாம். இந்த லோவில் செட் பண்ணுறதே நமக்கு 1:29 1:30 தான் வருது. ஓகேங்களா?
இதில் நம்ம கண்டிப்பாக பெரிய ப்ராஃபிட்டை பிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுங்கள், 15 மினிட்ஸ் போங்க. 15 மினிட்ஸில் சூப்பரான இன்டியூஸ்மெண்ட் எல்லாமே இருக்குது, பக்காவாக இருக்குது. ஓகேங்களா, நல்ல மூமெண்ட் இருக்குது. ஸோ கன்ஃபர்மேஷனை பாருங்கள், 1 மினிட்ல என்ட்ரி போட்டுருங்க. அப்போ உங்களுக்கு 1:30ன்றது 1:70-80 மாறிடும். ஓகேங்களா. ஸோ டிமாண்ட் மெட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு ரீஃபைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் பண்ணிட்டான். ஸோ டிமாண்ட் அப்படின்றது டெய்லி 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட் என்ன ஆயிருக்கு, ஃபெயில் ஆயிருக்கு. அப்போது 4 ஹவரில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். மேலே இருக்கக்கூடிய இந்த ஹை, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹை எடுத்தால் தான் கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா. அப்போது மார்க்கெட் எகைன் கீழே வர சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. அப்போது ஏதாவது சப்ளை இருக்கான்றதை பாருங்கள். மேலே சப்ளைலேருந்து கீழே வரலாம். ஸோ நோ சப்ளைவே இல்லாமல் இப்போ மார்க்கெட் கீழே வந்துட்டுருக்கான். ஓகே, அப்போது ஆர்டர் ஃப்ளோவில் ஏதாவது வரும் அப்படின்றத வந்து செக் பண்ணுவோம். ஸோ இங்கே மேலே இருந்து மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணால் கீழே இந்த இடத்துல பிரேக் இப்போ மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்துட்டுருக்கான். இதில் ஒரு லைனை வந்து போடுவோம். இந்த லைன் எதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறான் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இந்த சப்ளைக்கு முன்னாடி எப்படிலாம் கண்ட்ரோல் எடுத்து வந்திருக்கு, நல்லா ஃப்ளோவில் வருதான்னு பார்க்கணும் மார்க்கெட். ஓகே, இந்த ஹையை ஹன் பண்ணிவிட்டு இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல கண்ட்ரோல் எடுத்திருக்கு. அதோட இந்த இடத்துல கண்ட்ரோல் எடுத்ததுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனாக கூட நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணி இந்த இடத்துல கீழே வந்திருக்கான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜோனில் இருந்து ஒரு கன்ஃபர்மேஷனாக கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஜோன் ரொம்ப பெருசாக இருக்குது. என்ன பண்ணுறோம், 15 மினிட்ஸ் போகிறோம். கரெக்டாக லைன் ஆகுது. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல தான் மிட்டிகேட் பண்ணி இப்போ கீழே வந்து போயிட்டுருக்கான். ஸோ இது கவுண்டருக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ 15 மினிட்ஸ் போகிறோம். 5 மினிட்ல நமக்கு ரீஃபைன்மெண்ட் இருக்கா அப்படின்றத பார்க்குறோம். தெர் இஸ் நோ ரீஃபைன்மெண்ட். ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல செல் வந்து ட்ரே பண்ணலாம். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் கீழே வரான். ஸோ கன்சிடர் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல சப்ளைஸ் வந்து எடுங்க. இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது. இதிலேருந்து மார்க்கெட் வந்து செல்லாக சான்ஸ் இருக்குது. 15 மினிட்ஸ் போவோம். எதுக்கு நம்ம செல் பார்க்குறோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம இங்கேருந்து செல் பார்த்து டிமாண்ட் வரைக்கும் கூட நம்ம ஹோல்டு வந்து பண்ணலாம். ஓகேங்களா. அப்போது சப்ளை வந்து 5 மினிட்ல எடுக்கிறோம். இந்த சப்ளையில் நமக்கு லிக்விடிட்டி அப்படின்னு பார்த்தா இந்த என்டையர் ஜோனுமே ஒரு லிக்விடிட்டி. அப்போது மார்க்கெட் வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த ஹையை ஹண்ட் பண்ண சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. அப்போது நம்ம ஆஃப்டர் ஹண்ட்டு வந்து என்டர் ஆகலாம். இங்கே ஹண்ட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் சோர்ஸ் கொடுத்தா என்டர் ஆகலாம். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சப்ளையில் போயிட்டு 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்குறது ரொம்ப ரொம்ப சேஃப். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப சேஃப். இது டோட்டலி கவுண்டர், ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டான ஒரு என்ட்ரியும் கூட. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் சேஃபாக என்ட்ரு ஆகணும் அப்படின்னா இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர். ஸோ இதுதான் வந்து அடுத்த மூமெண்ட். ஓகேங்களா. சரி, ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு, நான் அந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அப்புறம் இந்த யூடியூப்பில் நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா எனக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ அது வரலும் பார்த்து சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.